அந்த ஊரை சார்ந்த பிறகும் பெரிய கண்ணு இருக்கணும். நேபாளத்துல சார்ந்துட்டு பெரிய கண்ணு இருக்குங்கிறது பெரிய ஆச்சரியம் தானே. அதனால வால்மீகி போட்டாராம் சகபத்னியாம் விசாலாக்ஷியாம் நாராயணம். அப்பேற்பட்ட சீதை இருந்தாள். பின்னாடி வால்மீகி கம்பராமாயணத்துல கம்பர் சொல்றார், பரதன் அண்ணா காட்டுல இருக்கானே சொத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தாய்மார்களோடு ஸ்ருங்கிபேரபுரத்துக்கு போறான். ஸ்ருங்கிபேரபுரத்தில் இருந்தவன் தான் வேடுவ கூட்டத்துக்கு தலைவன், படகோட்டி தலைவனான குஹப்பெருமான். அதை சொல்றார் கம்பர், கங்கையிரு கரைவுடையான் கணக்கிறந்த நாவாயான் உங்கள் குல தனி நாதற்கு உயிர் துணைவன் உயர்த்தோளான் வெங்கரையின் ஏறு அணையான் விற்பிடித்த வேலையினான் கற்கானா திண்மையான் கரைக்கானா காதலான் குஹனென்னும் பெயருடையான்னு கம்பராமாயணம். அப்பேற்பட்ட குஹப்பெருமானின் வீட்டுக்கு போறார் பரதன். பரதனை பார்த்துட்டு குஹப்பெருமானுக்கு தெரியறது, 1000 ராமர் நின் கேள் ஆவர் ஓ தைரியம்மான்னு சொல்லிட்டு சொல்றார். அப்ப தாய்மார்கள் யாருன்னு தெரியல. ஏன்னா குஹப்பெருமானுக்கு இந்த நியூஸ் பேப்பர்லாம் படிச்சு பழக்கம் இல்லை. அதனால கௌசல்யா யாரு, சுமித்ரா யாரு, கைகேயி யாருன்னு தெரியல. பரதனை பார்த்து கேட்கிறார், பரதா யூ கிவ் மீ அன் இன்ட்ரோடக்ஷன், இவ யாருன்னு சொல்லு. முதல்ல கௌசல்யா தேவியை வச்சுண்டு பரதன் சொல்றான், குஹா இவ யார் தெரியுமோ, சுற்றத்தார் தேவரோடும் தொழநின்ற கோசலையை தொழுது நோக்கி குற்றத்தார் குறிசில் இவர் ஆரென்னு குஹன்வெனவ கோகவேகன் முற்றத்தான் முதல் தேவி மூவுலகும் ஈன்றானை முன்னின்றானை பெற்றத்தால் பெரும் செல்வம் யான் பிறந்ததால் துறந்த பெரியாள் என்றான். தமிழை கொடி பிடிச்சுண்டு தமிழை காப்போம்னு சொன்னா மட்டும் போராது. இந்த ழாவை சேர்த்து கம்பராமாயண பாசுரங்களையும் சொல்ல தெரிஞ்சாதான் ழாவையும் காக்க தெரிஞ்சு தமிழையும் காக்க தெரிஞ்ச பெருமை வரும். எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த இடத்துல குஹப்பெருமான் சொல்றார், அப்பா மூவுலகும் ஈன்றானை மூவுலகத்தையும் ஈன்றவன் பிரம்மா, பிரம்மாவை ஈன்றவன் நாராயணன், நாராயணனை ராமாவதார காலத்தில் ஈன்றெடுத்தவள் கௌசல்யான்னு சொல்லி முடிக்கிறார். அந்த இடத்துல சொல்றார் பெரும் செல்வம்ங்கிறார். கௌசல்யா இஸ் சூப்பர் ரிச் அப்படின்னு கேட்கிறார். உடனே குஹப்பெருமான் கேட்கிறார், ஸ்விஸ் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கா? இல்ல சுவாமி அது இல்லாமையே ரிச்சா இருக்கார் எப்படின்னு கேட்டார். ராமனை பெற்றெடுத்ததால் செல்வம் நிறைந்த பெண் கௌசல்யா, சீதையை மனாட்டு பெண்ணாக அடைந்ததால் பெரும் செல்வம் படைத்தவள் கௌசல்யா எப்படின்னு கேட்டார். சம்ஸ்கிருதத்துல பெண்கள் தரிக்கக்கூடிய அந்த ஜட இருக்கணும், அதுக்கு வேணின்னு பேர். அதனால்தான் அந்த காலத்துல ஒரு நாடகமே இருக்கு, வேணி சம்ஹாரம்னு பேரு. வேணி இந்த ஜடை போட்டுக்கிறா இல்லையா பெண்கள்ல தாய்மார்கள்லாம் இருக்கு, ஜடைக்கு வேணின்னு பேர். நீங்க வேணி போட்டுக்கும் போது என்ன பண்றேன், நன்னா வாரி விட்டுட்டு அதுல எண்ணெய் சேர்த்து, அது என்ன எண்ணெய், இந்துலேக்காவா வாட்டிக்காவா ஏதோ ஒன்றும், அதை சேர்த்துவிட்டு நன்னா வாரி அதை 3ஆ பிரிப்பேள். அச்சித்து சித்து ஈஸ்வர தத்துவங்கள் மாதிரி 3 டிவிஷனா பிரிப்பேள். 3ஆ பிரிக்கிறதுனால இந்த வேணிக்கு திரிவேணி அப்படின்னு பேரு. 3ஆ பிரிக்கிறேள். அப்ப என்ன ஆகுது, ஒண்ணுத்த கீழே அடிக்கல்லா வச்சுக்கிறேள், ஃபவுண்டேஷனா பேக் போனா வச்சுக்கிறேள். இப்படி ஒண்ணும் இப்படி ஒண்ணும், இப்படி ஒண்ணும் இப்படி ஒண்ணும். நம்ம பார்க்கிறவாளுக்கு 2 தான் கண்ணுக்கு தெரியுது, 3ஆவது தெரியல. 3ஆவது யாருக்கும் தெரியாமல் குப்தமா போறது. குப்தம்னு சொன்னா மறைவுன்னு அர்த்தம். அதனால குப்தமா கீழே போறது, அதுக்கு அந்தர்வாகினின்னு பேரு. 2 தான் கண்ணுக்கு தெரியறது, 3ஆவது கண்ணுக்கு தெரியல. 3ஆ பிரிச்சிருக்கிறதுனால திரிவேணி. உலகமே பகவானுக்கு சரீரம், ஒத்துக்கிறேளா? இப்ப நமக்கு இது சரீரம், உங்க சரீரம் என் சரீரம் கிடையாது. உங்க ஆத்மாவுக்கு அது சரீரம், என் ஆத்மாவுக்கு இது சரீரம். ஆனா உலகமே பகவானுக்கு சரீரம். எப்படி ஒத்துக்கிறது சுவாமி? தினோ சஹஸ்நாமத்துல சொல்றோம், பூப்பாதௌ யஸ்ய நாபிஹி வியசசுரரினஸ் சந்திரசூரியௌச்ச நேத்ரே கர்ணாவாசா சிரௌத்யோர் முகமபி தகனோ யஸ்ய வாஸ்தேயம் அப்திஹி சொல்றோம். பூப்பாதௌ, பூமினா பகவானுக்கு பாதம், யஸ்ய நாபிஹி ஆகாசம் தான் பாதம், சந்திர சூரியௌச்ச நேத்ரே சந்திரனும் சூரியனும் தான் பகவானுக்கு கண்கள். யார் சொல்லியிருக்கா? ஆண்டாள் சொன்னா, கதிர் மதியம் போல் முகத்தான் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண் சந்திரன். தியாகராஜர் சொன்னார், चंद्र सूर्य नयना प्रमेय वागींद्र जनक सकलेश शुभ्र नागेंद्र शयन शमन वैरि सन्नुत जगद नंदकारका चंद्र सूर्य नयना प्रमेयवा कदिर मदियम पोल मुगत्तान तिंगलुम आदित्यनुम எழுந்தார் போல் चंद्र सूर्य उच नेत्रे. ஒரே அர்த்தம், உலகமே பகவானுக்கு சரீரம். பகவான்னா பகவதியான ஸ்ரீ மகாலட்சுமியும் அவருக்குள்ள இருக்கார். அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய திரிவேணி சங்கமம் மகாலட்சுமியுடைய திரிவேணி.
உலகமே பெருமாளுக்கு சரீரம்னா உலகமே பிராட்டிக்கும் சரீரம். திரிவேணிங்கிறது ஜடைய மூணா பிரிச்சு சேர்றது. இப்போ ஒரு பெண்ணுக்கு அவ தலையில வளர்ற திரிவேணி அவ உடம்புக்கு சொந்தம். சிருஷ்டியில இருக்கக்கூடிய கங்கா யமுனா சரஸ்வதிங்க திரிவேணி மகாலட்சுமியுடைய ஜடை. எப்படி சுவாமி புரிஞ்சுக்கிறது? மகாலட்சுமியுடைய ஜடை எப்படி இருக்கு? கருத்த கூந்தல். கருத்த கூந்தல ஜடையா பின்னிருக்கா. விளவிளேன்னு இருக்கக்கூடிய மல்லிகை பூவை இப்படி சுத்தி இருக்கா. செக்கச்சவேல்னு இருக்கக்கூடிய குங்குமத்தை தீட்டின் இருக்கா. விளைவிளேன்னு ஸ்பட்டிகம் மாதிரி இருக்கக்கூடிய கங்கை வருது. கருப்பா இருக்கக்கூடிய யமுனை வருது. செக்கச்சவேல்னு அந்தர்வாகினியா இருக்கக்கூடிய குப்த சரஸ்வதி சேர்றது. அதுவும் திரிவேணி, இதுவும் திரிவேணி. அப்பேற்பட்ட திரிவேணியோடு கூடிய சீதை. எங்கேருந்து ஆரம்பிச்சேன்? சீதைக்கு 6 வயசுன்னு ஆரம்பிச்சேன்னா 6 வயசு வரைக்கும் சீதை ஒரு வாட்டி கூட சலூன்ல போய் முடிய வெட்டலை. அவ்வளவு நீளமா இருக்கு. இந்த உங்க பேரம்பேத்தி எல்லாம் சின்ன வயசுல ஃபேரி டெய்ல் அப்படின்னு ஒண்ணு படிக்கும். அல்ல ராப்புன்சேல் அப்படின்னு ஒரு கதை வரும். நீள கூந்தல் கரெக்டா நான் சொல்றது? ராப்புன்சேல் வருமா? வெரி குட். அது பாருங்க, ஒத்து நொடுத்து. அதனால ராப்புன்சேல்னு ஒரு கதை வரும். அவளுக்கு நீள முடி. அந்த மாதிரி சீதைக்கு இருந்திருக்கு. கல்யாணமாகஜ சீதைக்கு வயசு 6. வந்துட்டா அயோத்தியாவுக்கு. கௌசல்யா தான் இனிமே அம்மா. அந்த அம்மா கிட்ட போய் கேட்கிறா, இன்னைக்கு வாரி விடுறியான்னு. அழகான அந்த கௌசல்யா அழகிய கூந்தல் படைத்த சீதையின் முடிய வாரி விடுறா. வாரி விட்டுட்டு சீதை திரும்பி கௌசல்யா கால சேவிக்கிறாளாம். வாரி விட்டத்துக்கு நன்றின்னு. அதை பார்த்துட்டு கம்பன் வியந்து போறார். உலகத்துக்கு மாதாவாய் இருக்கக்கூடிய மகாலட்சுமியே உன்னை விழுந்து சேவிக்கக்கூடிய பாக்கியம் படைத்தவள். அதனால்தான் பரதன் சொல்றான், பெரும் செல்வம் யான் பிறந்ததால் துறந்த பெரியாள் என்றான். அப்பேற்பட்ட சீதைக்கு கல்யாணம் ஆகல. 6 வயசு ஆயிருக்கு. அந்த சமயத்துல தான் ராமரை கூட்டுண்டு வரார். வால்மீகி ராமாயணத்துல இந்த விஷயம் இல்லை. வால்மீகி ராமாயணத்துல ராமர் வந்தார். இமௌ குமாரௌ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமௌ கஜசிம்ஹ கதிவீரௌ ஷார்தூல விஷபோபமௌன்னு ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். ராமரோடு லக்ஷ்மணர் வரதை பார்த்துட்டு ஜனகர் யோசிச்சதா செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் வாழ் சாதிப்பர். என்னன்னா பார்த்தாராம் ஜனகர், இமௌ குமாரௌ எல்லாம் த்விவச்சனத்துல இருக்கு. ராமனும் நன்னா இருக்கார், லக்ஷ்மணரும் நன்னா இருக்காருன்னு யோசிச்சார். விபரீதார்த்தம் சொல்லக்கூடியவன் நினைச்சிருப்பான், 2 பேரையும் ஒரே சீதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா யோசிச்சார் ஜனகர்னு. இல்ல, ஜனகருக்கு சீதை பிறந்த பிறகு இன்னொரு குழந்தை பிறந்தது. அவளுக்கு தான் உரிமிளான்னு பேரு. அதனால 2 பெண்ணு வச்சவர் 2 பிள்ளைய பாக்கிறார். 2 பேரையுமே நம்ம 2 பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான்னு ஒரே சமயத்துல வேலையாடுறது பாருங்க. அதனால இன்னொரு வாட்டி நம்ம பட்டரை கூட்டு, இன்னொரு வாட்டி மண்டபத்தை ஏற்பாடு பண்ணி இதெல்லாம் பண்ண வேண்டாம். ஒரே சமயத்துல ப்ளீஸ் டர்ன் ஓவர்னு இன்விடேஷன்ல வச்சுட்டா உர்மிளா வெட்ஸ் லக்ஷ்மணன் போட்டுக்கலாம். அதனால எல்லாம் முடிச்சுடலான்னு யோசிச்சார். அதனால இது வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. ராமரும் சீதையும் முன்னாடி பார்த்ததா இல்ல வால்மீகி ராமாயணத்துல. ஆனா கம்பர் ஒரு சிறு வித்தியாசம். ராமர் நடந்து போனார், கிருகிருன்னு விஸ்வாமித்தர் நடந்து போயிட்டார். அவர் சில பேர் எப்பவுமே பதி பத்னிகள்ல அப்படி ஆயிடும். பத்தி என்ன பண்ணுவார், கஜசிம்ம கதி வீரோ ஷார்தூல விஷபோபமோ நடந்து விடுவார். மாமி மைவண்ணன் நறுங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் ஷேர் குழை இருவாடு இலங்கியாட என்று சொல்லி வருவாள். அதனால முன்னாடி விறுவிறுவிறு விஸ்வாமித்தர் நடந்து போயிட்டார். ராமர் புது நகரமோனோ, அதனால கடையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துன்னு போயிட்டார். விஸ்வாமித்தர் எங்க போனார்னே தெரியல. சட்டுன்னு குட்டி தெருக்குள்ள போயிட்டார் ராமர். என்ன தெருன்னார். ஒருத்தர் வேடிக்கையா பதில் சொன்னார், மிதிலா கிராஸ் ஸ்ட்ரீட், மிதிலா மெயின் ரோட், மிதிலான்னு விட்டார். அதனால மிதிலா கிராஸ் ஸ்ட்ரீட் குள்ள போயிருக்கார். அங்க அழகான ஒரு கன்னி மாடம். இந்த கன்னி மாடம்ங்கிறது கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பால்கனி இல்லை, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பால்கனியும் இல்லை. இந்த ஆஃபீஸ்ல எல்லாம் மெசனைன் ஃப்ளோர்னு ஒன்று இருக்கும். அரையும் குறையுமா இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னு இருக்கும் பாருங்க, திரிசங்கு சிருஷ்டி மாதிரி. அந்த மெசனைன் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பால்கனிக்கு தான் ஆர்கிடெக்சர்ல கன்னி மாடம்னு பேர். ஆங்கிலத்துல கஸீபோ, GAZEBO. It was a concept in the ancient European architecture. அதுக்கு முன்னாடி நம்ம கம்பரும் போற்றிருக்கார் அந்த கன்னிமாடத்தை. கன்னிமாடத்தை தட்டி போட்டு வச்சிருக்கா. உள்ள சீதை பெண்களோட விளையாடிட்டு இருக்கா. அப்போ பந்து விழுந்துடுத்து. சீதை டக்குன்னு போய் அதை எடுத்துன்னு வா. ஏன்னா கொலுசு சத்தத்தோட சீதை வரா. ஜில் 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 ஜில்னு கொலுசு சத்தம் அவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னார். கொலுசு சத்தம் ஏற்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் பெருமாளுக்கு உண்டாம். துருஷ்கன் என்ன பண்ணா, எல்லா கோவில்ல இருக்கக்கூடிய விக்கிரகத்தையும் டெல்லிக்கு எடுத்துன்னு போயிட்டான். அப்போ மேலக்கோட்டையில இருந்தார் சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரர் ராமானுஜர். மூலவர் விக்கிரகம் இருக்கு, ஆனா உற்சவரை காணோம். உற்சவர் என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது சொன்னா, தில்லி சல்தனேட் கிட்ட இருக்கும், நீ போய் பாருன்னார். போனா
அவன் கிட்ட போனா ராமானுஜரை பார்த்த உடனே வியந்து போயிட்டான். 8 அடி இருப்பார் ராமானுஜர். உபவீதினம் ஊர்த்வபுண்ட்ரவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திருதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம் யதிபதியாய் யதிசேகரராய் யதிராஜராய் உடையவராய் எம்பெருமானாராய் கோதாகிரஜராய் இருக்கக்கூடியவர் எம்பெருமானார். அவர் இருந்தார். அவர் திருதண்டம் பிடிச்சிக்க கூடிய சாமர்த்தியத்தை பார்த்துட்டு சல்தனே சொன்னானா, என்ன வேணும், கியா சாயே ஆப்கோ? சொன்னார், இல்ல நிறைய விக்கிரகங்கள் எங்க ஊர்ல இருந்து எடுத்துன்னு வந்துட்டா, அதுல ஒரு விக்கிரகத்தை நான் எடுத்துன்னு போனோம்னார். எந்த விக்கிரகம் சொல்லு? எங்க திருநாராயணபுரத்துல இருந்த பெருமாள், போய் எடுத்துக்கோங்க, உள்ள போய் பார்த்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. அவர் சொன்னார், அப்பா நான் பார்த்ததே கிடையாது அந்த விக்கிரகத்தை, நீயோ பார்த்தது கிடையாது, விக்கிரகமோ பேசாது, அந்த விக்கிரகத்தை எப்படி கண்டுபிடிப்பீர்? அப்ப அவர் சொன்னாராம், இல்ல விக்கிரகத்தை கண்டுபிடிக்க முடியும் நாராம் பாஷ்யக்காரர். உள்ள ரூம்ல போய் பார்த்தா எல்லா கோவில் விக்கிரகமும் 200 300 இருக்கு, எப்படி கண்டுபிடிப்பார்? முடியவே இல்லை. இங்க இல்லைன்னு விட்டார். அப்போ சுல்தான் சொன்னானா, இல்ல இல்ல நிறைய விக்கிரகங்களை இப்பதான் உருக்க வச்சிருக்கேன், நீ போய் டக்குன்னு அங்க போய் பாருனாராம். என் பெருமாளை உருக்கவே முடியாது, அவ்விடத்திலும் இருக்காது. ராஜா சொன்னான், இங்கேயுமே இருக்காதுப்பா, ஏன்னா இங்கேயும் இல்லைன்னுட்ட, அங்கேயும் உருக்கிற இடத்துலயும் இருக்காதுன்னுட்ட, இங்கேயும் இல்லைன்னுட்டார். ஆனா அந்த சுல்தான் சொன்னா, ஒரே ஒரு விக்கிரகத்தை என் பொண்ணு அவ எடுத்துன்னு போயிருக்கா அவ அந்தப்புறத்துக்கு, ஆனா எங்க அந்தப்புறத்துக்குள்ள ஆண்கள் போகக்கூடாது, அவளும் முன்னாடி முக்காடு போட்டுப்பா, அவளும் வெளில வர முடியாது, நீ என்ன பண்ண போறேன்னாராம். உடனே ராமானுஜர் சொன்னாராம் சிஷ்யர்களை பார்த்து, சஹசிரநாமம் சொல்ல ஆரம்பிங்கன்னாராம். விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரா பூதஹா பவ்யஹா பவத் பிரபு பூதகிருத் பூதபிருத்பாவோ பூதாத்மா பூதபாவனஹ பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதி அவ்யயஹா புருஷஹான்னு ஒரு வார்த்தை வந்தது. நிறுத்துனாராம் ராமானுஜர். அதையே சொல்லிட்டு இருந்தாராம், புருஷாய நமஹா புருஷாய நமஹா புருஷாய நமஹான்னு சிஷ்யர்கள் சொல்லிட்டு வரா. அப்போ அந்த பெண்ணின் அந்தப்புறத்துக்குள்ள அந்த துலுக்கநாச்சியார் அந்த பெருமாள் விக்கிரகத்தை கட்டி பிடிச்சுட்டு இருக்கா. அப்போ எம்பெருமானார் பார்த்தார், உள்ள அவர் போக முடியாது, பெண்ணு வெளில வரமாட்டா, என்ன பண்றதுன்னு யோசிச்சார். வாராய் என் செல்ல பிள்ளாய் சம்பத்குமாரா அப்படின்னு கூட்டாராம். அந்த விக்கிரகம் அழகான சலங்கை ஒலியோடு வந்ததாக சரித்திரம். கிங்கிணி இடையாப கழல் சிலம்பு கலகலக மண்ணிடை வைகுண்ட தப்பந்தரு காட்சிதனை கண்டதொரு களிபோடு பண்பாடி கொண்டார் தரம் குவித்து மெய் உருகி என் திசையும் எதிரொலிக்க ஓம் நமோ நாராயண. ஏன்னா சஹஸ்ரநாமத்துல புருஷஹா அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு இல்லையா, புருஷஹான அர்த்தம் தன்னையே பக்தர்களுக்கு கொடுப்பவன் அர்த்தம். அதனாலதான் இப்ப பெருமாளே தனக்கு தன்னை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த நாமாவை சொல்ல சொன்னார். அதனால ஆழ்வார் சொன்னார், தன்னையே எனக்கு தந்த கற்பகத்தை பெருமாள் என்ன உமக்கு கொடுத்தார்னு கேட்டார். ஆழ்வார் சொன்னார், அவரையே எனக்கு கொடுத்துட்டார், இன்னும் வேற என்ன கொடுக்கணும்னார். அதனால அப்பேற்பட்ட புருஷன் கிட்டேந்து சலங்கை ஒலியை கற்றுக்கொண்ட சீதை கன்னிமாடத்துல சலங்கை ஒலியோட வரா. சட்டுனி யாரோ இந்த குறுக்கு தெருவில் வந்திருக்காளே நம்ம கீழே பார்க்கறா. ராமர் இந்த மாதிரி அழகான சலங்கை சப்தத்தை லயத்தோட நம்ம கேட்டதே கிடையாதுன்னு சட்டுன்னு மேல பார்க்கிறார். இவா 2 பேரும் யாரும் பார்க்கலே நினைச்சா கம்பர் பார்த்துட்டார், எழுதினார், என்னலும் நலத்தினாள் இணையள் நின்றொழி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வு ஒன்றிட அண்ணரும் நோக்கினான். அப்புறம் முடிச்சுருங்க நீங்க. அதான் கம்பராமாயணத்தை தெரிஞ்ச ஒரே ஒரு பாடல் நமக்கு, அண்ணரும் நோக்கினான். 10,348 பாவம் சுவாமி எழுதி வச்சிருக்கார். அதனால அண்ணரும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். உடனே நம்ம ஊர்ல இலக்கணத்துக்குள்ள போய் வருமா, ஒரு வந்தாலே போருமே. நான் தயிர் சாதமும் சாப்பிட்டேன்னா பாக்கி 2-3 சாதம் சாப்பிட்டுருக்கேன்னு அர்த்தம். குழம்பு சாதமும் சாப்பிட்டேன், தயிர் சாதமும் சாப்பிட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவா. கடை ஞாயிற்றுக்கிழமையும் உண்டு அப்படின்னா என்ன, பாக்கி நாள்லாம் உண்டுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் உண்டு, செவ்வாய்க்கிழமையும் உண்டு, புதன்கிழமையும் உண்டுன்னு போடுவான், முட்டாள் தான் போடுவான், போட மாட்டான். அப்படின்னா அண்ணரும் நோக்கினாள்னு அர்த்தம் என்ன, அவளும் நோக்கினாள்னு அர்த்தம். ஆனா கம்பர் அப்படி சொல்லல, அண்ணரும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். சொல்லுவதற்கு காரணம் என்ன, இஃப் இட் இஸ் நாட் an incident and an accident you can use which is a suffix. ரோட்ல போறது, இந்த பக்கம் ஒன்று அடிக்கிறான் அந்த பக்கம் ஒன்று அடிக்கிறான், நமக்கு வம்பு என்ன ஆச்சுன்னு கேட்குறோம். பார்த்தவர் பார்க்காதவர் 2 பேருமே பேசுவா. அவ சொல்லுவா, சார் அவனும் வந்தான் இவனும் வந்தான், ஆக்சிடென்ட்ல அவனும் வந்தான் இவனும் வந்தான்னு சொல்றோமோ, அதே மாதிரிதான் ராமர் சீதை நீ நில்லு நான் வந்து பார்க்கறேன்னு சொல்லல, எதேச்சா இவர் பார்த்தார்
எதேச்சியா அவள் பார்த்தாள். இட் வாஸ் an ஆக்சிடென்ட். அதனால அண்ணரும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். இருக்கட்டும். ஆனா இதுல ஒரு சூக்ஷ்மார்த்தம் இருக்கு. ஆபஸ்தம்பர்னு ஒருத்தர் சூத்திரக்காரர். நம்மளாம் அபிவாதையே மண்டே, பெண்கள் மண்டையாட்டுறா, ஆண்கள் மண்டையே ஆட்ட மாட்டேங்கிறா. யார் அபிவாதையேன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அபிவாதனம்னா அபிவந்தனம். ஒருத்தரை பார்க்குறோம், அவரை பார்த்துட்டு நம்ம சொல்றோம் சுவாமி அடியன் தான் இருக்கு. இப்போ காலேஜுக்குலாம் போனால் என்ன சொல்றா, ஃபர்ஸ்ட் இயர் ராகிங் நடக்கும். இப்போ ராகிங்லாம் இன்ஜினியரிங் காலேஜில் கேட்பா கிவ் மீ யுவர் இன்ட்ரோ அப்படின்பா. உடனே சொன்னேன் இன்னாருடைய பேரனான நான் வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தேவ் பௌத்திரம் பராசராத்மஜம் சுகதாத்தம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம பரம்பரை இருக்கு. அதனால இல்லை, அவருக்காவது இருக்கு வசிஷ்டனாருடைய கொள்ளு பேரன், சக்தி மகர்ஷியுடைய பேரன், பராசரர் பிள்ளை, சுகபிரம்மத்தின் அப்பா. வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தேவ் பௌத்திரம் பராசராத்மஜம் சுகதாத்தம். நம்ம ஆறுதுன்னு சொல்ல, நான் தனித்து விளங்கக்கூடிய ஜீவாத்மான்னு சொல்லி முடிக்க வேண்டியதுதான். அவன் ஒத்துக்க மாட்டான். ஆனா அபிவாதையில நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா என்னன்னா, இன்னார் ரிஷியின் குலத்தில் வந்தவன் நீ. அதனால கஷ்யப ரிஷி குலத்துல வந்தா காஷ்யபாள், அத்ரி குலத்துல வந்தா ஆத்ரேயாள், பரத்வாஜ குலத்துல வந்தா பாரத்வாஜாள், ஹரித் மகரிஷி குலத்துல வந்தா ஹாரீதாள், விஸ்வாமித்ர குலத்துல வந்தா கௌஷிகாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கோத்திரம்னு. உங்க ஆத்து பிள்ளையை போய் கேளுங்க. பயாலஜியில ஒரு மிருகத்தை சொல்லணும்னா பைனாமியல் நாமன்கிளேச்சர்னு இருக்கு. ஸ்பீஷீஸ், ஜெண்டர். அதனால இந்த ஸ்பீஷீஸ் இந்த ஜெண்டர்னு சொல்லணும். அந்த மாதிரி கோத்திரம்னு ஒண்ணு இருக்கு, பிரவரம்னு ஒண்ணு இருக்கு. கோத்திரம்ங்கிறது தான் நமக்கு மெயின் லீனியேஜ். ஆனா அந்த மெயின் லீனியேஜ்ல யார் யாரெல்லாம் முக்கியமான நபர்களோ அவளுக்கு பிரவரம்னு பேர். படியும் சொல்லிக்கிறேன் பாருங்க. அபிவாதையே ஆங்கீரச ஆம்பரீஷ யவனாஸ்வ திரயாரிஷயே பிரவரான்வித. 3 ரிஷிகள் பிரவரத்தில் கூடிய ஹரித கோத்ரஹா, ஹரித கோத்திரத்தை சார்ந்த ஆபஸ்தம்ப சூத்ரஹா. அதனால பெரும்பாலானவர்கள் சூத்திரத்தை சொல்லணும். சூத்திரம்ங்கிறது ப்ரொசீஜர். இப்போ நம்ம ஆண்கள்னா சில வீட்டுக்கு போனேன்னா கொலு வைக்கலையா, இல்லை இல்லை எங்கள் காலத்தில் கொலு வச்சா ஆகியே வராதுன்றுவா. சஹஸ்ரநாமம் சொல்லலாம், சஹஸ்ரநாமம் சொன்னால் ஆகியே வரல. நிறைய பேர் அது சஹஸ்ரநாமம் சொன்னால் ஆகி வராது. எங்கே கேள்விப்பட்டிருக்கோ? அதாவது சோம்பலுக்கு இன்னொரு வார்த்தை ஆகி வராது. அதனால சொல்வா பாருங்க. அப்போ சில பேர் கேட்பேள் சொல்வா எங்க குலத்துல இதுதான் வழக்கம். இந்த வழக்கத்துக்கு சூத்திரம்னு பேர். பெரும்பாலானவர்கள் ஆபஸ்தம்ப சூத்திரத்தை சார்ந்தவர்கள். சில பேர் போதாயன சூத்திரம், இன்னும் சில பேர் சாமவேதத்தை சார்ந்தவா காத்தியாயன சூத்திரம்னு உண்டு. சூத்திரம்ங்கிறது ப்ரொசீஜர். இந்த ஆபஸ்தம்ப சூத்திரத்துல ஒன்று எழுதியிருக்கார். ஒரு ஆத்துல பெண் இருக்கு, இன்னொரு ஆத்துல பிள்ளை இருக்கு. 2 பேர் ஃபேமிலிஸும் மீட் பண்றா. ஃபேமிலிஸ் பிடிச்சு போயிடுத்து. கோத்திரம் வெவ்வேறு, நட்சத்திரம் வெவ்வேறு. பிள்ளையும் நல்லா படிச்சிருக்கான், நல்லவனா இருக்கான். பெண்ணும் படிச்சிருக்கான், நல்லவளா இருக்கா. இந்த படிச்சிருக்காங்கிறது இப்போ பெரிய விஷயம் இல்லை, நல்லவாளா இருக்காங்கிறது பெரிய விஷயமா இருக்கே. அதனால 2 பேரும் நல்லா இருக்கா. ஜாதக கட்டை எடுக்கிறா, பிரிக்கிறா. பார்த்தா சந்திரன் சூரியனை பார்க்கிறார், கேது ராகுவை பார்க்க மாட்டேங்கிறார், என்னென்னவோ இந்த மாதிரி எல்லாம் குளறுபடி இருக்கு. உடனே சொல்லிடுறா இப்ப ஜாதகம் பொருந்தல வேண்டாம். ஆனா உள்ளுக்குள்ள ஐயோ எல்லாம் பொருந்திடுத்து, ஜாதகம் மட்டும் பொருந்தாம போயிடுத்தேன்னு தோணும் இல்லையா? அப்போ சூத்திரக்காரர் ஒரு சூத்திரம் எடுக்கிறார். அப்போ அந்த பிள்ளையையும் பெண்ணையும் நிற்க வச்சுட்டு கண்ணு 2 பேசிக்கிறதான்னு பார்க்கணுமா. கண்ணு பேசி நுடுத்தானே ஜாதகம் பார்க்க வேண்டான்னு சூத்திரக்காரருடைய சூத்திரம். அதனாலதான் ராமருக்கும் சீதைக்கும் ஜாதகம் பார்த்தாளான்னு சில பேர் கேட்பா. கம்பர் சூக்ஷ்மமா சொன்னார், அண்ணரும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அவ 2 பேர் கண்ணு பேசினுடுத்தோ ஜாதகத்தை எதுக்கு பார்ப்பானேன்னு கேட்டுட்டார். என்னன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட. வீட்டுல இதெல்லாம் தான் உதவும். அதனால ஆச்சு. இப்போ உள்ள நடக்கிறார் ராமர். வில்ல பார்த்தார். வில்ல பார்த்த உடனே அந்த வில்லை எடுத்தார். அதுக்கு முன்னாடி விஸ்வாமித்ரர் சொன்னார். அப்படிங்கிறதுக்குள்ளேயே 45 நிமிஷம் ஆயிடுறது. இல்லை இன்னும் 2 கல்யாணம் சொல்லி முடிக்கணும். ஆனா என்ன பண்ண, விஸ்வாமித்ரர் பார்த்தார். வத்சராம தனுஷ்பஷ்ய இதிராகவம் அப்ரவீர். எல்லாரும் எடுத்து பார்த்தா எடுத்து என்ன நகத்தவே முடியல. விஸ்வாமித்ரர் பார்த்தார். ராமலக்ஷ்மணால் உட்கார்ந்துட்டு இருக்கா. வத்ச வத்ச அப்படின்னா குழந்தாயின்னு அர்த்தம். ராமலக்ஷ்மணால ராமர் புனர்வசு, ஆஸ்லேஷாங்கிற ஆயில்ய நட்சத்திரத்துல லக்ஷ்மணன். அதனால பின்னாடி வந்தவனாதலால் இவன் பெரியவன், அவன் குழந்தை இல்லையா? அதனால குழந்தாய்னு சொன்னோம்னா லக்ஷ்மணன் எழுந்துட்டார். விஸ்வாமித்தர் பார்த்தார், இது என்ன ராமாயணமே மாறி போயிடும் போல இருக்கு. அதனால என்ன சொல்லி நிறுத்த, வத்சராம குழந்தாய் ராமா. லக்ஷ்மணன் உட்கார்ந்துட்டார், ராமர் எழுந்துட்டாராம். தனு பஷ்ய, தனுச பாருன்னர். என்ன சொல்லியிருக்கணும் வாஸ்தவமா? போ, நில்லு, தனுசை எடு, முறிச்சுட்டு வான்னு சொல்லியிருக்கணும்.
பாருனர். ஏன்னா கோசலஹா சக இங்கிதஜ்ஞஹான்னு அந்த காலத்துல ஒரு சரித்திரம். கோசல நாட்டை சார்ந்தவர்களுக்கு கண் ஜாடை புரியுமா. உபன்யாசத்துக்கு வந்திருக்கள். நிறைய பேர் ஆத்துல மாமா மட்டும் வந்திருப்பார், மாமி வந்திருக்க மாட்டா. நிறைய பேர் ஆத்துல மாமி மட்டும் வந்திருப்பா, மாமா வந்திருக்க மாட்டா. சில பேர் ஆத்துல பெருமாளுடைய கட்டாட்சம் தயா திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாகலகான்னு திவ்ய தம்பதிகளா வந்திருப்பா. ஒரு 8 கால் ஆன உடனே மாத்திரை போட்டுக்கணும், அதுக்கு முன்னாடி சாப்பிடணும். இப்போ டக்குன்னு எழுந்து போனா கஷ்டமா இருக்கும். அப்போ இப்படி நான் பார்க்கும்போது மாமாவை பார்த்து மாமி நகருங்கோம்பா. இப்போ சாமர்த்தியமானவரா இருந்தா என்ன, புரிஞ்சுண்டு எழுந்துக்கணும். என்ன அப்படின்னு கேட்டாதான் அஷடுன்னு அர்த்தம் இல்லையா. இப்போ ராமரை பார்த்துட்டு விஸ்வாமித்திரர் சொல்றார், வத்ச ராம தனு பஷ்ய. பஷ்யனா பாரு, ஆனா அவர் பாருன்னு சொல்லல, தனு பஷ்ய எடுங்கிறார். ராமர் புரிஞ்சுனுட்டார். இது எப்படின்னார், நம்மாத்து குழந்தைய எடுத்துட்டுவானா பார்த்துட்டு வரா மாதிரி ராமரை பார்த்துட்டுவானா அவர் எடுத்துட்டு வருவார்னு ஒருத்தர் சொன்னார். போனாராம், வில்ல பார்த்தார். ஏன் வில்ல பாருன்னார் விஸ்வாமித்திரன் ஒரு கேள்வி அந்த காலத்துல பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார். ஏன்னா சீதையை எப்போ கன்னிமாடத்துல பார்த்தாரோ ராமர், சீதையே பார்த்துட்டு இருக்கார், வில்ல பார்க்க மாட்டேங்கிறார். விஸ்வாமித்திரர் சொல்றார், சீதை வேணும்னா வில்ல முதல்ல பார், அதை எடுத்தாதான் அவளை எடுக்க முடியும். தனுஷ் பஷ்ய. ரெண்டாவது மூணாவது அர்த்தம் சொல்றார் பெரியவாச்சான் பிள்ளை. பெரிய ராஜா சக்கரவர்த்தி தசரதர் தன் சீமந்த புத்திரனான ராமனை விஸ்வாமித்திரரோடு அமுச்சு வச்சிருக்கார். விஸ்வாமித்திரர் மாட்டுக்கு ராமர் பார்த்துட்டோம், அதை எடு, முறி ஒட இட எல்லாம் சொன்ன இது அப்பா கிட்ட போய் சொல்லிவிடும், இந்த கழனை ரொம்ப வேலை வாங்குறதுன்னு. அதனால பார்த்து சொன்னாராம் விஸ்வாமித்தர், பார்த்துட்டு வானாராம். இது புரிஞ்சுக்கோங்கிற, எள்ளுனா எண்ணெயா நிற்கிற குழந்தைகளுக்கு நடுவில் ராமரை பார்த்து சொன்னார், பார்த்துட்டு வான்னா இவர் எடுத்துட்டு வருவார். வத்ச ராம தனு பஷ்ய. இப்போ ராமரை பார்த்து சொன்னாரா, சீதைக்கு அங்கேருந்து இச்சை, ராமரை பாத்துர மாட்டோமான்னு. இது அந்த காலத்துல வெக்கமெல்லாம் இருக்கிறபடியால் சீதை என்ன பண்ணிட்டாலாம், கையில இருக்கக்கூடிய வளையலை வியாஜமான பொய்க்காரணமா வச்சு ராமரை பார்க்கணும். வளையலை இப்படி விட்டாலாம். இந்த பேங்கிள் உற்சவம்லாம் கொண்டாடுறா பாருங்க, நிறைய வளையல் வாங்கி அப்பா போட்டிருக்கார். அதனால இப்படின்னா வளையல் கீழே போறது, அதை மறுபடியும் ஏத்திக்கிற ஷாக்குல ஓர கண்ணால பார்த்துட்டாலாம். அவ பார்க்கறது தியாகராஜர் பார்த்துட்டாராம். கல தல மனு முக பலு கலிக்கின சீத குலு குஜோரகணுலனு ஜோச்சே நின்னு கன கன ருச்சி ரகன கவசன நினு கன கன. பார்த்துட்டார். ராமர் போனார், எடுத்தார். ஏற்கனவே முறிஞ்ச வில், இட் வாஸ் ஆல்ரெடி எ டேமேஜ்டு போ. பல வீடு வாங்குவோம், வீட்டு வாங்கினோன்னு உள்ள போய் பார்த்தா ஏர் கிராக் ஒன்று இருக்கும். என்னப்பா இப்படி விட்டுருக்கேன்னா, வீட்டோடு இது இலவசம்னு சொல்லுவான். அந்த மாதிரி இந்த வில்லோடு இலவசம் இந்த கிராக். அதனால ராமர் எடுத்தார். அவர் நான் ஏத்துறதுக்குள்ள அது முறிஞ்சுடுத்து. துவனி பரசுராமர் அளவுக்கு கேட்டுது. அது ஒரு பக்கம் ஆச்சு. ஜனகருக்கு ஒரே சந்தோஷம், அப்பாடி நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுங்கிற சந்தோஷம். ஏன்னா இவர் மாதிரி இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் வச்சாருன்னா எந்த மாப்பிள்ள அந்த மாதிரிலாம் டெஸ்ட் கலியுகத்தில் வச்சான்னு வச்சுங்கோ, எல்லாரும் கிட்டத்தட்ட ஹனுமாரோடு ஒரே கோஷ்டியில் உட்கார வேண்டியது தான். அதனால இந்த வில்லேடு வாளி எடு அதை எடு இத்தேடுன்னா நம்மளால என்ன எடுக்க முடியும்? பேச தான் தெரியும். நீஞ்ச தெரியுமோ? நீஞ்ச தெரியாது. வேற என்ன பண்ண தெரியும்? ஒன்றும் தெரியாது. அதனால ராமரை பார்த்தார். ராமருக்கு சீதை ஆயிடுத்து, உர்மிளைக்கு லக்ஷ்மணன் ஆயிடுத்து, ஜனகனான சீரத்வஜனுக்கு ஒரு தம்பி, அந்த தம்பிக்கு 2 குழந்தை, மாண்டவி ஸ்ருதகீர்த்தி. அதுதான் பரத சத்ருகுணாலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சார். இப்போ சீதை வரா. அப்போதான் முக்கியமான ஒரு சடங்கு. நம்ம திருக்கல்யாணங்கள்லாம் மாங்கல்ய தாரணத்தை முக்கியமாக சொல்லுவோம். மாங்கல்ய தாரணம் எல்லாரும்